தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமாக இருக்கக்கூடிய விஜயினுடைய பேர்ல இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் ஒண்ணு செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள், அதாவது முஸ்லிம்கள் அவங்களுடைய சொத்துக்களை இறைவனுடைய பாதையில செலவு செய்யறேன், இல்லாட்டி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த பணம் என்னுடைய சொத்துக்கள் செலவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் அவங்களுடைய சொத்துக்களை வக்ஃபு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்டுக்கு எழுதி வச்சிருவாங்க. அந்த சொத்துக்களை வாங்கி அவங்க இந்த சமுதாயத்தினுடைய நலன்களுக்காகவோ இல்லாட்டி சமூக அக்கறை உள்ள காரியங்களுக்காகவோ இல்லாட்டி மதத்தை இன்னும் வீரியமாக பிரச்சாரம் பண்றதுக்காகவோ வளர்க்கறதுக்காகவோ இறைவனுடைய பாதையில அந்த சொத்துக்களை அவங்க செலவு செய்வாங்க. இந்த வக்ஃபு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலங்களுமே வக்ஃபு வாரிய போர்டு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இது போல வழங்கப்படக்கூடிய சொத்துக்களை நாங்க சீர்திருத்தம் செய்ய போறோம், இந்த சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் அதுல சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தினுடைய மசோதாவானது ஏப்ரல் 3ஆம் தேதி லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் வச்சு விவாதிக்கப்பட்டது. பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு விமர்சனங்கள் அந்த மசோதாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டா கூட பல்வேறு நபர்களுடைய ஆதரவாக அந்த லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இரண்டு அவைகளுமே ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்றைக்கே இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்க கிட்ட ஒப்புதலும் பெறப்பட்டது. இதை தொடர்ந்து ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் அவங்களுடைய அரசிதழையும் வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பு வெளியில வந்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான முஸ்லிம்கள் அவங்களுடைய பகுதிகளில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படிங்கிறத தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சிக்கு எப்படி போராட்டங்கள் முன்வைக்கப்பட்டதோ அதே போல இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெறணும், இந்த சட்டத்தை ஒருபோதும் இந்தியாவில் அமல்படுத்தக்கூடாது, முஸ்லிம்களை வஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு வெளில வந்து மக்கள் போராடினதா இருக்கட்டும், இல்லாட்டி ஷாஹின்பாக் மாதிரியான போராட்டங்களை அறிவிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி கவர்னர் மாளிகையை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தினதா இருக்கட்டும், இப்படி இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் எழுந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல கூட மேற்கு வங்க மாநிலத்துல வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு போராட்டம் மக்களால முன்வைக்கப்பட்டது. அந்த போராட்டம் ஒரு கட்டத்துல வன்முறையா மாறி அந்த சம்பவ இடத்துல 3 நபர்கள் இறக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு மக்களால எதிர்க்கப்படுற ஒரு சட்டத்தை எப்படியாவது ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டில இருந்து அதுக்கான குரல் எழுப்பப்பட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சட்டமன்றத்துல அதுக்கான எதிர்ப்பை கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்துல அந்த ஒரு சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இவங்களை பார்த்து மேற்கு வங்க மாநிலத்திலும் இந்த சட்டத்தை நாங்க ஒருபோதும் எங்களுடைய மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்களும் அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. அப்போ இதை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, நாங்க இந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய போறோம், இதை சட்ட ரீதியாகவும் நாங்க சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சிருந்தாரு. அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினரும் உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பாக மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்ப அந்த வரிசையில தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவங்களுடைய பெயர்லயே இந்த ஒரு மனு தாக்கலை உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அது விசாரணைக்கும் வர இருக்குன்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இந்தியா முழுக்க அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் அறிவிப்பு செய்யக்கூடிய நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சட்டம் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஏன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய சொத்துக்களை இப்படி அவங்களுடைய விருப்பம் இல்லாம ஒன்றிய அரசாங்கம் கையகப்படுத்தி அதை அவங்க பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்றது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் முன் வச்சிருந்தாங்க. நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் முஸ்லிம்களுக்கு என்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் மீறக்கூடிய வகையில இந்த சட்டம் இங்க இந்தியாவில அமல்படுத்தப்பட்டுருச்சுன்னா முஸ்லிம்களுக்கு எதிரானதாக இந்த சட்டம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில இது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டிருக்கு, இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டவும் இருக்கு. பல மாநிலங்கள இதுக்கான எதிர்ப்புகளும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியினராக இது போல உச்ச நீதிமன்றத்தை அணுகி சட்ட ரீதியான போராட்டங்களை முன்வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக தாவேகாவினுடைய இந்த ஒரு முன்னெடுப்பும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.